ஆர்த்தி வந்து லண்டனில் நான் போய் வேலை பார்த்துருந்தா படிச்சிருந்தா என்னோடய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைச்சிருக்கும், நான் இதோட பெரிய சம்பாத்தியம் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். நம்ம வந்து நிஜமாகவே அவங்க பல மடங்கு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய திறமை உள்ளவங்களாகவே இருக்கலாம். அதை நம்ம தப்பு செய்யலாம். ஆனால் அது வந்து செய்யலை. அது வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இப்படிலாம் நான் பண்ணியிருக்க முடியும், இப்படிலாம் 2 மடங்கு இதை விட வருமானத்தை நான் ஈட்டியிருக்க முடியும்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஓகே. நீங்கள் உங்கள் கணவனை சரியாக பார்த்துக்க தவறிட்டீங்களே. உங்கள் கணவனை நீங்கள் அன்பாக அரவணைச்சு அவர் மேலே காதல் காட்டி அவர் மேலே அன்பு காட்டி இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்கள் கூட இருந்திருப்பார். அதை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் மனைவி மேலே ஒரு நல்ல கணவனாகவும் ஒரு குழந்தைங்க மேலே நல்ல தகவனாகவும் பொதுவாகவே ஜெயம் ரவி பாருங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பையனாகவும் எல்லாத்துலேயும் சொசைட்டிலே பாருங்களேன் ஜெயம் ரவி எத்தனையோ ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கோம், எத்தனையோ பொது இடங்களில் பார்த்துருக்கோம். எந்த காலத்தில் ஜெயம் ரவி முகம் சுளிக்கத்தனமான ஒரு மேடை ஏறி பேசியிருக்காரா இல்லை நடந்திருக்காரா? இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். உண்மையாலுமே ஜெயம் ரவி நல்ல மனிதர்.